ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா வான்கோழியை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இவனால தாங்க இன்றைக்கி பெரிய சம்பவமே ஆகிப்போச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தார்பாய் விரித்து அதில் ஃபுல்லாக பாக்கூசை ஃபுல்லாக இறக்கி விட்டுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக கிண்டி நோண்டி விட்டு போயிட்டாப்புல. பாருங்கள் அதோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. தார்பாயெல்லாம் கவுத்தி விட்டு உள்ளே இந்த மண்ணை ஃபுல்லாக இறக்கி விட்டு போயிட்டாப்புல. இப்போ அதை தான் நம்ம வந்து தூர்வாரிக்கிருக்கோம். இந்த தூர்வாரி நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாலி ஃபிஷஸ் தான் இறக்கி விட போகிறோம். ஏன்னா குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே இறங்காது. வான்கோழியும் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு பாருங்கள் அது எந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஆளை வந்து அவரால் பண்ணவே முடியல. 2-3 பேர் சேர்ந்து அதை க்ளீன் பண்ணாங்க. மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தார்பாயெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணோம். தார்பாயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மண்ணாக ஆக்கி விட்டுருச்சு. போட்டு பெரட்டி எடுத்துட்டாப்புல தலைவன். சம்பவம் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூர் வர வேண்டியது இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனே களை இறங்கிட்டாப்புல. என்னடா தூர் வர்றீங்க, இப்போ பாடுறா நான் எப்படி தூர் வர்றேன்னு சொல்லிட்டு அண்ணன் இறங்கிட்டாப்புல. இறங்கி பூராத்தையும் எடுத்துட்டாப்புல. உள்ள பாட்டிலாம் நிறையா கிடந்துச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து கல் மண் என்னென்ன இருக்கக்கூடாதா மொத்தமாக அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா இந்த சைடில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி தெரியுது. என்ன இது ஓட்டை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை நகட்டி விட்டுட்டு திருப்பி தார்பாயை அட்ஜஸ்ட் பண்ணோம். அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு வச்சுட்டோங்க. இதான் கடைசியாக வந்து ஃபைனலாக இந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். தார்பாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாசி பிடிச்சிருந்துச்சி. நல்ல விஷயந்தான். ஏன்னா பாசி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலி ஃபிஷஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மாலி ஃபிஷஸ் மட்டும் சொல்லலாம், எல்லா ஃபிஷஸ்க்கும் வந்து இது பாசி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சரி இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி எல்லா மீனையும் இறக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து நெப்பியாச்சுங்க. நெப்பிட்டு வந்து சரி வெறுமனை விட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து கோழி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோம்னு சொல்லிட்டு அதில் ஃபாக்ஸ் டெயிலை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். அது ஃபாக்ஸ் டெயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன பிளான்ட்டு வந்து தெரில எனக்கு. எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல இதை ஆட் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிசைனாக இருக்கும், அழகாக இருக்கும் தொட்டி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு தாமரை மாதிரி இருந்துச்சு. சரி இதையும் ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இதை எடுத்து உள்ள தூக்கி போட்டுட்டு ஃபாக்ஸ் டெயில் வந்து நிறையா வாங்கிட்டு வந்தாப்புல. எதுக்கு நான் எவ்வளோ ஃபாக்ஸ் டெயில் எடு, இவ்வளோ பெரிய தொட்டிக்கு இவ்வளோ ஃபாக்ஸ் டெயில் போடணுண்டா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணான கைகளை கொண்டு எடுத்து தூவி விட்டோம். எல்லா சைடும் அப்படியே பரப்பி விட்டுட்டு நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். சரி அவரை அங்கே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் க்ளீன் பண்ண போயிட்டாரு. சரி நம்மளே ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி அப்படியே சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற எல்லா மீனையும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் ஃபுல்லாக தண்ணி பச்சை பச்சைன்னு இருக்குது. சரி வாங்க கைஸ் உங்களுக்குலாம் வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா பேரும் உள்ளே ஓடுறாங்க. சரி இந்தான்னு உள்ளே விட்டு கையை விட்டு உழப்பி வலையை விட்டு கிண்டி எல்லா மீனையும் ஒரே வழியாக பிடிச்சாச்சுங்க. பிடிச்சிட்டு டப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஃபிஷஸ் இருந்துச்சு. சரி எல்லா ஃபிஷஸையும் இதை வந்து இறக்கி விட்ருவோம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இறக்கலான்னு பார்த்தேன். சரி வேணாம் அது லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே கடன் ஊற்றிடுவோம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஊற்றுனேங்க. ஊற்றும் போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு, என்னன்னா ஊற்றுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாய்ச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ச்சி விட்டா எல்லா மீன் எதிர்நீச்சல் அடித்து ஓடிட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கடன் ஊற்றுங்கண்ணே அப்படின்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவரும் கடன் சாய்ச்சி விட்டாப்புல. கடைசியாக வந்து எல்லா மீனையும் இறக்கி விட்டு பார்த்தா உள்ளே சரச்சரன்னு ஓடிட்டு இருக்காங்க அங்கிட்டும் இங்கிட்டும். என்னடா பண்ணுறீங்க பார்த்தா ஜாலியாக இருக்குண்ணே அப்படின்னு உள்ளே இருந்து ஒருத்தர் சவுண்டு கொடுக்குறாப்புல. வேறு யாரும் இல்லைங்க, இந்த ஆரஞ்சு மாலி தான். ஒரு வழியாக நம்ம மாலிக்கு வந்து ஒரு செட்டப் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம வீடியோட எண்டிங்க்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.